அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் ஃப்ரை தாங்க. ஒரு ½ ஹவரில் ஈஸியாக நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ½ kg சிக்கனை எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதோடு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடையே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு மட்டும் பொடிச்சு வச்சுருந்தேங்க. அந்த தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கையாலேயே நறுக்கி போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். ஒரு அரை லெமன், ½ kgக்கு ஒரு அரை லெமன் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அதையும் பிழிஞ்சு ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும். அரிஞ்சு நான் எண்ணெயில் வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். இந்த பொரிச்சு வச்சுட்ட வெங்காயத்தை நான் அதோடு சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயம் தாங்க நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம வந்து ஃப்ளேவர் கொடுக்குறது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ½ hour இல்லாட்டி ஒரு 1 hour அப்படியே ரெஸ்ட்டு விட்டு அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் ஊறி வரட்டும். நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம வந்து இந்த வெங்காயம் பொரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும், ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், கரெக்டாக நான் வந்து 1 hour கழித்து தான் நான் வந்து இந்த சிக்கனை பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாமா. ஒரு பேனில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து ஒன்றா வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு ரச சாதம், சாம்பார் சாதத்தெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம் இல்லையா. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நம்ம வச்சிடலாம். அந்த மசாலா எல்லாம், அந்த வெங்காயம்லாம் பொரிஞ்சு உங்களுக்கு வந்து அந்த வெந்து வரும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. தண்ணி வந்து அந்த மசாலா தண்ணி மட்டும் நான் கொஞ்சமாக அந்த பவுலில் இருந்த தண்ணியை மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றி எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப நம்ம வந்து தண்ணி எப்போயுமே சிக்கனுக்கு சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிட்டு அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தாங்க செஞ்சுருக்கேன். ரெண்டுக்கும் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்லாம். சூடாக நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது ஒரு சப்பாத்திக்கு கூட இந்த கிரேவியோடு நீங்கள் அப்படியே இறக்கி வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் அந்த கறி அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட வேண்டியதாங்க. நான் இன்றைக்கி ஒரு மதியம் லஞ்ச் ரெசிபியாக இந்த சிக்கன் ரெசிபியை நான் வந்து செஞ்சுருக்கேங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து திரும்ப வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு கறியும் உடையாது, நல்லா உள்ளே வெந்து வந்திருக்கும். நிறைய வெரைட்டியில் நான் வந்து நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபிஸ் ஏகப்பட்ட வெரைட்டியில் நான் வந்து போட்டிருக்கேங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு கரண்டியை வச்சு நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் சிக்கன் வாங்கினா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.